ஸோ இந்த வீடியோவில் வந்து யூசர்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டையோ ஒரு ஆப்பையோ அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க பிஹேவியர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு லார்ஜ் இன்ஃபர்மேஷன் பார்க்குறப்போ அவங்களோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும், ஒரு லார்ஜ் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து இது பண்ணுறப்போ அது எப்படி அவங்க எடுத்துப்பாங்க, என்ன மாதிரி பண்ணால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மேஜராக நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா ஒரு பிளாக் தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு பிளாகை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் டாபிக் பற்றி அந்த பேஜில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ மோஸ்ட்டாக எல்லா யூசருமே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறாங்க, ஒரு பேஜை வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா சிலர் வந்து அதை டீப்பாக வந்து படித்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சில பேர் போகலாம். சில பேர் வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியும் தேடி போகலாம். சில பேர் வந்து ஆல்ரெடி நான் அதை பற்றி படிச்சிருந்தேன், எனக்கு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஃப் இன்ஃபர்மேஷனோட இந்த இதுக்குள்ளேயும் வரலாம். அதாவது எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய யூசரும் இருப்பாங்க. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ரெஃபர் பண்ண தான் வரேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. எனக்கு ஏதோ தெரியும், ஆனால் இதை பார்த்தா எனக்கு இன்னும் புரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது ஒரு காமனான ஒரு 3 டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பிளாக் கண்டென்ட் வந்து இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, ஸோ உள்ள வராங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா 3 பேருமே 3 விதமா இந்த பிளாகை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த 3 பேருமே இந்த பிளாகை வந்து அப்ரோச் பண்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ணணும்னு வரலாம், ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வரலாம், ஒருத்தர் வந்து எனக்கு இது முழுசா இது மீதி எனக்கு தெரிஞ்சா போதும், நான் இதுல இருந்து வெளியில போயிடுவேன் அப்படின்னு வரலாம். அப்போ இது எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ற ஒரு மேட்டரா தான் என்ன இருக்குன்னா இந்த ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்கேனிங் அப்படிங்கறத ஏன் நம்ம வந்து உள்ள எடுத்துட்டு வரோம்னா, வேர்ட் பை வேர்ட் ஒருத்தர் வந்து படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது வேர்ட் பை வேர்ட் ப்ராசஸிங் நீங்க எடுத்துக்கோங்களேன். அது எவ்வளோ வந்து ஒரு டயரிங்கான ஒரு விஷயம், ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணணும். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு பிசிக்கல் புக் எடுத்துக்கோங்க, அதுல வந்து ஃபுல்லா பிளெயின் டெக்ஸ்ட்ல அடிச்சிருக்காங்க, ஒரு ஹெட்டர் இல்லை, ஒரு டைட்டில் இல்லை, ஒரு கிளியரா ஒரு மேட்ரு இல்லைன்னா நீங்க எந்த வேர்ட்ல விட்டீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதே அந்த புக்ல கிளியரா ஒரு ஹெட்டர் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு பேரா கொடுத்து கரெக்டா ஒரு ஹையரார்க்கியில வந்து அந்த புக் எழுதியிருந்தாங்கன்னா இந்த ஹெட்டிங்லாம் இங்கதான் நம்ம விட்டு போனோம்னு சொல்லி அந்த ஹெட்டிங் வந்து நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே மாதிரிதான் ஒரு டிஜிட்டல் ஆப்லயும் வந்து என்ன நடக்கும்னா, பெரிய கண்டென்ட் பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா யாருமே வந்து முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இது எங்க விட்டோம் அப்படிங்கறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு நான் சொன்ன மாதிரி எனக்கு பிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹெட்டர்ஸ் என்ன பண்ணும்னா ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மேட்ரு, இது ஒண்ணுதான் நமக்கு தெரியாது, இது ஒண்ணுதான் புதுசா இருக்குன்னா இந்த ஹெட்டரை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளால ஈஸியா அந்த ஒரு தெரியாத இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்கேனிங் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா பிரெயினுக்கு ஆக்டிவிட்டியை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஹையரார்கி வந்து கிரியேட் பண்றோம். அந்த ஹையரார்கி எப்படி கிரியேட் பண்றோம், ஒரு வேர்டு ஸ்ட்ரக்சர் பண்றது மூலயமா, ஒரு ஹெட்டிங்க்கு வந்து போல்டு ஆட் பண்றது மூலயமா, இல்லைன்னா வந்து ஒரு பிரைமரி கண்டென்ட் செகண்டரி கண்டென்ட் மேலே கீழே டிஃபரன்ஷியேட் பண்றது மூலயமா, இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அலைன்மெண்ட் டிஃபரன்ஸ் மூலயமா நம்ம வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலயமா இந்த ஸ்கேனிங்கை வந்து ஒரு யூசருக்கு வந்து என்கரேஜ் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து மெயின் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளாக் தான். ஏன்னா ஒரு பிளாக்ல வந்து நம்மளால மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, ஒரு ப்ராப்பர் ஹையரார்கி பில்ட் பண்ணி யூசர் உள்ள வராங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் ரீட் பண்றதுக்கும் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ப்ராப்பரான ஒரு பாதி தெரிஞ்சிருக்கு ஒருத்தருக்கு, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னாலும் ஒரு 10 பேஜ் இருக்கிற பிளாக்ல 7th பேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் கூட ஒருத்தரால் இந்த பிளாகை படிக்க ஆரம்பிக்க முடியும். அப்போ இந்த ஸ்கேனிங் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து 7th பேஜுக்கு போகணும்னா அந்த ஹையரார்கி அப்படிங்கிறது வந்து கிளியரா இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்கேனிங் வந்து ஒரு யூசரால பண்ணி அவங்க அவங்க வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத இது பண்ண முடியும். இப்போ இதே சேம் பிளாக் ஒரு ஃபுல் பிளெயின் டெக்ஸ்டா இருக்கு, ஃபுல்லாவே பிளெயின் டெக்ஸ்ட் தான் சரிங்களா, ஒரு ஹையரார்கி இல்லை, ஒரு ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லை, ஒரு ஸ்பேசிங் அண்ட் அலைன்மெண்ட் இல்லை, ஒரு போல்டு இல்லை, இட்டாலிக் இல்லை அப்படின்னா அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு படிச்சு பார்த்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இது என்ன ஆகுனா இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோட் ஆகி யூசர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணாம அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதை வந்து அவங்க ரீட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்லை இது ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல குவிட் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த டாஸ்க்கை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம இங்க இந்த ஸ்கேனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம ஏன் வந்து மெயினா பாக்குறோம்னா,
ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து யூஐல ப்ராப்பரா நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி சின்னதா மாத்தி நம்ம எப்படி வந்து அந்த யூசருக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது மூலியமா தான் நம்ம வந்து என்ன அவங்களுக்கு வந்து இது பண்றோம்னா ப்ராப்பரா வந்து எங்க விட்டு போனாங்களோ அங்க வந்து அவங்களை கண்டினியூ பண்ணதுக்கு சப்போர்ட் பண்றோம். ஏன்னா இந்த டாஸ்க் எல்லாம் வந்து ரொம்ப லார்ஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி அந்த டாஸ்க்கை விட்டுட்டு போயிட்டு அந்த டாஸ்க்கை திரும்பி பண்ணணும்னு நினைச்சாலும் அதை ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸுமே ஹெவியா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கேனிங்ன்ற ப்ராசஸ் வந்து நாட் ஒன்லி இன்ஃபர்மேஷன் ஒரு யூஐல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து யூசருக்கு வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து அந்த அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ப்ராசஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி பிரேக் டவுன் பண்ணி நம்ம வந்து கொடுத்தா யூசர் புரிஞ்சுப்பாங்க. அடுத்த டைம் வரப்பையும் வந்து இது எப்படி பார்த்த உடனே எப்படி ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுலையும் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கு. அதை வந்து ஒருத்தர் வந்து படிக்க ட்ரை பண்றாரு. இதுல வந்து இம்பார்ட்டன்டான வேர்டெல்லாம் வந்து போல்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போல்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த யூசர் பாக்குறப்ப என்ன ஃபர்ஸ்ட் மெயின் தாட்டா இருக்கலாம்னா இதுல இருந்து எனக்கு என்ன முக்கியமான விஷயத்த வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூட சிலர் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா இதை ஃபுல்லா படிக்கிறதுக்கான டைம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கேனிங் வந்து ஏன் என்ன ஒரு யூசர் கொடுக்குதுன்னா ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும். இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதை நான் மீதி நான் பார்க்க வேண்டியது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்ல ஒரு கண்ட்ரோல் கொடுக்குது. இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பேஜ் இருக்கிற ஒரு பிடிஎஃப்ல இல்ல ஒரு பிளாக்ல ஒரு 5 பேஜ் வந்து ப்ராப்பர் வெல் ஸ்ட்ரக்சர்டா எழுதியிருக்காங்க. நான் 5 பேஜ் வந்து பிளெயின் டெக்ஸ்டா இருக்குன்னா அந்த 5 பேஜ்ல வந்து இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யூசரால ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க முடியும். ஆனா இதே அந்த பிளெயின் டெக்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த பேஜ்ல யூசருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா அந்த லைனு அந்த ஸ்டோரி அந்த ஃபுல் இதையுமே வந்து மைண்ட்ல வச்சிருந்தா மட்டும்தான் எங்க விட்டோம் நம்ம எதற்கு படிச்சோம் அப்படிங்கிறதே வந்து அந்த யூசருக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ ஒரு யூசரை ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க ப்ரெசென்ட் பண்றீங்கன்னா யூசர் எல்லா இன்ஃபர்மேஷனும் படிச்சுட்டு இருப்பானான்னு கேட்டா அது வந்து சப்ஜெக்டிவ். அப்போ யூசருக்கு வந்து நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ் மூலியமா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கிளாரிட்டி கொடுக்கறது மூலியமா தான் என்ன நடக்குதுன்னா யூசரோட காக்னேட்டிவ் ப்ரெஷர் வந்து நீங்க கம்மி பண்றீங்க. நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வர மாதிரி ஒரு பிளாக் தான் வந்து அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிளாக்குள்ள இருக்கும். அந்த பிளாகை ஏன் வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை கொடுக்குறாங்க ஒரு வெப்சைட்ல அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த ரீடிங் பேட்டர்ன் வந்து எஃப் பேட்டர்ன் சி பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதை நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். ஆனா இந்த விஷயத்த பிரேக் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல. இந்த ஹெட்டிங் 1 H1 H2 H3 H4 H6 வரைக்கும் இருக்கு. வேரியஸான ஹெட்டிங்ஸ் இருக்கு, பேராகிராஃப் இருக்கு. இது எல்லாத்தையும் இன்டென்ஷனலா பிரேக் டவுன் பண்றது எதுக்காகனா அவன் வந்து வேரியஸான தாட் ப்ராசஸ்ல தான் வந்து இந்த பிளாகே அவன் அப்ரோச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவனோட மென்டல் அபிலிட்டியை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ்டா வச்சிருக்கோம், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து இந்த பிளாகை ப்ரெசென்ட் பண்றது தான் இருக்கு. ஏன் நம்ம இதை மெயினா பார்த்துட்டு இருக்கோம்னா நிறைய வெப்சைட்ல வந்து பிளாக் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேஜ். நிறைய B2B சைட்ஸ்ல நிறைய பேஜஸ் எல்லாமே வந்து பிளாக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குன்றப்போ இங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஓரியன்டா இருக்கப்போ எல்லா யூசருமே வந்து இந்த பிளாக் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அது கிடையாது. ஸோ அப்போ இது எப்படி நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுன்னா நான் சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் யூசருமே இருப்பாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சு வந்தவங்க இருப்பாங்க, தெரியாம வந்தவங்க இருப்பாங்க, பாதி தெரிஞ்சிருக்கும் பாதி தெரியாம வந்தவங்களும் இருப்பாங்கன்றப்போ ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாதான் அந்த பிளாகை வந்து அவங்க கன்சியூம் பண்றதுக்கு அப்புறம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி சிங்கிள் லைன்ல ஃபுல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை ரீட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவன் இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோட் ஆகி என்ன ஆயிடுவானா கடுப்பாயிடுவான். என்னடா இது இவ்வளவு தூரம் படிச்சுமாடா இது என்னடா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ இதே நம்ம ப்ராப்பரா என்ன பண்றோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்றோம்னா அவனால அதை சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாளைக்கு வந்து இந்த பேஜ்ல ஒரு நான் சொன்ன 10 பேஜ்ல வந்து ஒரு 5 பேஜ் படிச்சுட்டு போனா கூட மீதி 5 பேஜ் நம்ம எங்கேருந்து படிக்கணும் என்ன டாபிக் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி யூசருக்கு வந்து ஒரு டேக்அவே இருக்கும். பிளஸ் வந்து அதை திருப்பி ரீஇனிஷியேட் பண்றப்போ அவனுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து இருக்காது. அவன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து என்ன பண்ணுவான்னா திருப்பி இந்த லிங்க்ல இருந்து கண்டினியூ பண்ணுவான். ஸோ இந்த ரீடிங் பேட்டர்ன் அந்த அப்படிங்கிறது வந்து நம்ம ஏன் மெயினா பாக்குறோம்னா இட்ஸ் அ டே டு டே ஆக்டிவிட்டி இன்சைட் அ வெப்சைட். ஸோ ஒரு வெப்சைட்னு இருக்குன்னா அதுக்கு பிளாக் இருக்கும். அப்போ அந்த பிளாக்ன்றது இருக்குனாலே நம்ம வந்து அதை எப்படி வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுமே ஒரு வெப்சைட்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ்ல வர ஒரு பார்ட் தான். ஸோ அதனாலதான் வந்து இந்த யூசர்ஸ் ஏன் வந்து ரீட் பண்ண மாட்டாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன். இதே மாதிரி வேற வேற இடத்துல வேற வேற விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கான மற்ற ரிலேட்டட் டாபிக்ல வந்து நம்ம அதை பத்தி பார்க்கலாம்.